பரிசுத்த நாமம் பயன்படுத்த கர்த்தர் சீயோனை கட்டி அவன் மகிமையிலே வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஊழியக்காரர்கள் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை முன்குறித்து அழைத்து அவர்களை அழகாய் உருவாக்கி அவர்களுக்குள்ளே துவக்குகிற வேலையில் மிக வெற்றிகரமாக நல்ல முறையில் முடிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தாலும் இப்படிப்பட்ட ஊழியக்காரனுடைய ஜீவியத்தில் தேவனை அவர்களை எப்படி உருவாக்குகிறார் என்பதை பற்றி சிந்திக்கும் போது இவரிடத்திலே சில காரியங்களை என்னால் காண முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நம்முடைய சபைக்கு வந்த ஆரம்பத்தில் நான் நினைக்கிறேன் 1977 இருக்கலாம், இல்லாட்ட 78 ஆரம்பமாக இருக்கலாம். அப்பொழுதுதான் இந்த சகோதரருடைய தாய் தகப்பனுக்கு விவாதம் அரக்கோணம் வேதோவில் வைத்து நடந்தது. இவருடைய தகப்பனார் ஊழியக்கார சகோதரர்களை போல ஜிப்பா வேஸ்ட் கட்டி கொண்டார். அவருடைய அம்மா ஊழியக்கார சகோதரிமார்கள் போல வேஸ்ட் பண்ணி கொண்டார்கள். அதுதான் முதலாவது நான் இங்கே பார்த்த அட்டர் பண்ண சிபிஎம் முதல் கிடையாது. அது முதற்கொண்டு இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் சிறுபிராயத்திலிருந்து அந்த ஊழியக்காரர்களாக உருவாக வேண்டும் என்ற அந்த வார்த்தையோடு அவர்கள் வளர்த்து வந்தார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் பிறந்த நாள் முதல் எனக்கு ஏறக்குறைய குடும்பத்தில் உள்ள எல்லாரும் தனியாக நான் அறிந்திருக்கிறேன். பல காரியங்களிலே ஊழியத்திலே நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஒவ்வொருவராக ஊழியத்துக்கு வந்தார்கள். இந்த சகோதரர்கள் ஊழியத்துக்கு வந்து பிறகு நான் இங்கே இருப்பிலில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் நானும் இவரும் சகோதரிமார்களும் பேசியோடு சேர்ந்து நம்முடைய 3 கன்வென்ஷனுக்கு நாங்கள் நம்முடைய வைத்தோம் பஸ்ஸில் போய் கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த பஸ் வந்து ஒரு மொபைல் வைத்தோம் போல இருக்கும். உள்ளேயே அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. போகும்போதெல்லாம் பாட்டு பாடுறதும் வாக்குத்தத்தம் சொல்றதும் ஸ்தோத்திரம் பண்ணுறதும் இப்படியுமான ஒரு பழக்கம் இருந்தது. அதன்படி போய்கொண்டிருந்த போது ஒவ்வொரு ஊழியக்கார பிரதரையும் சிஸ்டரையும் ஒவ்வொருத்தரையும் 15 வாக்குத்தத்தங்கள் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், ஒவ்வொருத்தரும் 15 வாக்குத்தத்தம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்த்து சொல்லியிருந்தார். அப்போ வரிசையாக எல்லாரும் சொல்லி கொண்டு வந்த போது இவருடைய டேர்ன் வந்த நேரத்தில் அதை அவர் சரியாக கவனிக்கல போல இருக்கு. என்ன அப்படின்னு மறுபடியும் கேட்டார். அதுக்கு ஏன் சரியாக கவனிக்கல என்ற மனதில் வைத்து கொண்டு அவர் பதில் சொல்லுங்க பாஸ்டர். அதற்கு பதிலாக மற்றவர்களை சொல்ல சொன்னால் மற்றவர்கள் தான் சொல்லிவிட்டார்கள். கடைசியாக நானும் சொன்னேன். ஆனால் இவருக்கு சொல்கிற ஒரு வாய்ப்பு போச்சு. அப்போ கன்வென்ஷனுக்கு போய் சேர்ந்தோம். அந்த முதல் நாள் கூட்டத்தில் வந்திருந்தார். முதல் நாள் கூட்டத்தில் முதல் பாட்டுக்கு ஸ்டேஜை பார்த்து இப்படி கீபோர்டு வைத்து வாசிக்க சொன்னார். அவர் வாசித்தார். 2வது பாட்டுக்கு சுவரை பார்த்து கீபோர்டை திருப்பி வச்சுட்டு சுவரை பார்த்து வாசிக்க சொன்னார். ஜனங்கள் எல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க, இவர் சுவரை பார்த்து வாசி. 3வது பாட்டுக்கு ஒவ்வொரு முறையும் பாடும்போது இவருடைய முகம் எப்படி இருக்கிறது, இவர் எப்படி இதை எடுத்துக்கொள்ளுகிறார் என்ற பாசை கவனித்துக் கொண்டே இருந்தார். நான் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். 3வது பாட்டுக்கு ஜனங்களை எல்லாம் பார்த்து கீபோர்டை வைத்து வாசிக்க முடியாது சொன்னார். அவர் வாசித்தார். இப்படி அந்த முதல் நாள் கூட்டம் முடிந்திருந்தது. முடிந்த பிறகு வேலை சின்ன பையனாக செய்ய அதைரியப்பட்டிருப்பார் என்று சொல்லி நான் அவரை கொஞ்சம் தைரியப்படுத்தலாம், இப்படியெல்லாம் நம்ம நடத்துவாங்க, சந்தோஷமா இருந்து பழகணும்னு சொல்லி தைரியப்படுத்தலான்னு போனால் அவர் என்னை விட தீவிரப்படுது. அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை பாசம். இதெல்லாம் நடத்துவாங்க. நான் சின்ன பையன்களுக்கு பார்த்ததில்லை. எனக்கு இதெல்லாம் கஷ்டம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் அப்படி கொண்டு வராங்க. இதுக்கு அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பல சந்தர்ப்பங்களில் சுபாவங்களில் ஆண்டவர் சீயோனை கட்டுகிறவர் நம்முடைய சுபாவங்களை நம்ம உருவாக்குவோம். நம்முடைய மனுஷிய சுபாவங்கள், மாமிசீக சுபாவங்கள், சாத்தானுடைய தூண்டுதலால் வருகிற சுபாவங்களை எல்லாம் அழித்து ஆண்டவராகிய நம்முடைய தேவனுடைய பிதாவுடைய நல்ல சுபாவத்தை உருவாக்கும்படி ஆண்டவர் இப்படி பல பாதைகளிலே கொண்டு போகிறார்.
கடைசியாக கன்வர்ஷன் முடிந்து வந்தோம். பிறகு நான் மலேசியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போன பிறகு இவரும் மலேசியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு ஆர்டர் கொடுத்தார். அவர் அங்கே வந்திருந்தார். அவரை எந்த இடத்துக்கு அனுப்பினாலும் அவர் பேசுகிறது இடம் புரியுது, பேச புரியுது, கணக்கில் புரியுது. ஆனாலும் எங்கே அனுப்பினாலும் போய் அந்த இடத்துல அதனால் முடிந்த வரைக்கும் நம்முடைய ஒழுங்கு வருமானங்கள் எல்லாவற்றையும் அந்த ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து சரியாக சபையை கரெக்ட் பண்ணி கொண்டு வர விஷயத்தில் அவர் மிகவும் கருத்துள்ளவராக இருந்தார். மற்றொரு ஸ்லோகன் அதே நேரத்தில் சபைக்கு எந்த நல்ல தூது கொடுக்கிறதுலையும் வேதபாடம் கொடுக்கிறதுலையும் கவனமாக இருந்தார். தன்னோடு கூட இருக்கிற ஊழியர்கார சகோதரிமார்களோடு ஐக்கியமாக இருக்கிற விஷயத்திலையும் தன்னை தாழ்த்த வேண்டிய இடத்துல தாழ்த்தி தன்னை பாதுகாக்க வேண்டிய இடத்துல பாதுகாக்க வேண்டிய கவனமாக இருந்தார். பிறகு அங்கே உள்ள மெசேஜர் என்றதான நம்முடைய மேகசினுக்கு ஊழியக்காரர்களையும் சில பிஎஸ்சி ஏற்படுத்தி அதை நல்ல நிலவரத்தை ஸ்டாண்டர்டாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அதில் இவரையும் ஒருவராக வைத்தோம். இது உண்மையாக கருத்தோடு இருந்து அந்த ஆர்டிகிள்ஸ் கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயத்தில் தான் மிக உண்மையாக இருந்து எங்களுக்கு உதவியாக இருந்தார். நேற்று வழியில் அவர் இங்கே வந்து இவரோட வந்து 2 சகோதரர்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி லோக்கலுக்கு போயிட்டாங்க. இங்கே இருந்தார். ஆனால் இங்கிருந்து ஒரு லோக்கலில் போய் நடந்து கொண்டு இருந்தார். அது எப்படி இருக்கிறாருன்னு இடையில பேசுறது உண்டு. ஆனால் கத்தருக்குள்ளே அவர் சந்தோஷமாக இருந்தார். ஆனால் ஆண்டவர் அவர் முன்வைத்த நோக்கங்கள் வந்து இந்த நிற்பாட்டத்தில் அவருடைய ஓட்டத்தை வீழ்ச்சியோடு முடிக்கவும் அவருடைய திரளாக ஊழியர்கள் விசுவாசிகள் மத்தியில் அவருடைய அரக்காக நடத்தவும் கத்தர் அவர் மேம்படுத்த அன்பு என்பதை நாங்கள் இருக்கிறது. ஆட்சியினால் கத்தர் அவரை அழகாக உருவாக்கி கொண்டு வந்த நல்ல வேலைக்காகவும் அவர்களுடைய போக்கிற வேலையை ஆனால் மிக வெற்றிகரமாக நல்ல முறையில் நிறைவேற்றி முடித்ததற்காகவும் கத்தருக்கிறார். நன்றி செலுத்தி சாட்சி கொடுக்கிறேன்.